காலிமனை மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவது தொடர்பாக அடிசியா டெவலப்பர்ஸின் கோவை அலர்ட் எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவக்கப்பட்டுள்ளது. கோவையில் பாதுகாப்பான நிலங்களை வாங்கும் நடைமுறைகளை ஊக்குவிக்க அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் அலர்ட் கோவை எனும் பிரசாரத்தை துவங்கியுள்ளது. முன்னதாக அலர்ட் கோவை பிரசாரத்தை கோவை விழாவின் ஒரு பகுதியாக கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், ஜி. கிரியப்பனவர், கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர், கோவை மேயர் ரங்கநாயகி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களிடம் பேசிய அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் கூறியதாவது: ரியல் எஸ்டேட் துறையில் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறிய அவர், அந்த வரிசையில் அலர்ட் கோவை வரிசையில் அலர்ட் கோவை என்னும் பிரசாரத்தை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார். காலிமனை அல்லது வீடு வாங்குபவர்கள் அரசு வழிகாட்டுதல் முறைகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அலர்ட் கோவை வழியாக ஒவ்வொரு வாரமும் பொதுமக்களுக்கு இலவசமாக தகவல்களை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த முயற்சி கோவையில் முதன்முறையாக துவக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த சேவையை கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தார். பிரச்சாரத்தின் முதல் கட்டமாக நிலம் மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவதில் ரேரா வழிகாட்டுதல் குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி உள்ளதாக கூறினார். இன்னும் சில தினங்களில் இதற்கான தனியாக 2 மையங்கள் அமைத்து காலிமனை மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கு தனியான வழிகாட்டுதல்களை இலவசமாக வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் வீடு வாங்குபவர்கள் ரேரா பதிவை சரிபார்க்க வலியுறுத்துவதும், தவறான கூற்றுகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதும், கோவையில் வேகமாக வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் சந்தையில் அதிக வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பதே அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு துணைத் தலைவர் கிங்ஸ்டன், இயக்குனர் செந்தில்குமார், CRO சிவக்குமார், விற்பனை பிரிவு துணைத் தலைவர் சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர். பல டவுட்ஸ் கேட்பாங்க. எங்களை வந்து பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ எங்க கஸ்டமர் டீம் வந்து எங்கிட்ட சொன்னதான் சார் இந்த மாதிரி டவுட் கேட்கலான்னு இருக்கும்போது ஒரு போர்ட் மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஓவர் நைட் எடுத்த டிசிஷன் தான் இந்த அலர்ட் கோவை. இப்போதைக்கு கோயம்புத்தூர் நம்ம பெருசா பண்ணாங்க அலர்ட் கோவைன்னு வச்சிருக்கோம். சப்போஸ் சென்னை வந்து அலர்ட் சென்னை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இனிஷியேட்டிவா பண்ணுவோம். ஸோ இந்த அலர்ட் கோவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அவேர்னஸுக்கான ஒரு கேம்பெயின். அடிசியா டெவலப்பர்ஸ் பியூர்லி ஆன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ங்க. இந்த அலர்ட் கோவையில வந்து இந்த முதல் வாரத்தோட இனிஷியேட்டிவா நம்ம வந்து ரேரா கேம்பெயினை பத்தி, ரேரா என்ன விதத்துல மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரேரா நம்பர் இல்லாம ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது, ரேரா நம்பர் இல்லாம அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டத்துல இன்னைக்கு ரேரா பத்தி ஒரு முழு பெருமான ஒரு அவேர்னஸ் கேம்பெயினை கோயம்புத்தூர் முழுக்க பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் 2 டேஸா. நேற்று வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் விழா லான்ச்ல மாண்புமிகு MLA, கலெக்டர், கமிஷனர், போலீஸ் கமிஷனர், மேயர் அவங்க தலைமையில இந்த அலர்ட் கோவையை லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் முதல்ல பால் எங்களோட நன்றிகள். இந்த அலர்ட் கோவை கேம்பெயின் வாரம் ஒரு ரியல் எஸ்டேட் நியூஸை கொண்டு எல்லா வாரமும் மக்களுக்கு வரும். இந்த அலர்ட் கோவையில எப்படி நீங்க வந்து இந்த நியூஸை நாங்க வந்து எங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு கேட்கலாம். இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபைட் நம்பர் இப்ப நாங்க பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஒரு ஸ்பெசிஃபைட் இமெயில் ஐடி, ஸ்பெசிஃபைட் வாட்ஸ்அப், இது மூலியமா உங்களோட கருத்துக்களை உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அந்த டவுட்ஸுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இமெயில் மூலியமாகவோ, SMS மூலியமாகவோ, கால்ஸ் மூலியமாகவோ நீங்க கொடுத்துடலாம். இது வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி பையிங், ஒரு பிளாட் வாங்குறவங்க, ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக அடிசியாவோட இனிஷியேட்டிவான அலர்ட் கோவை மூலியமா கிடைக்கும். அதை நாளையில இருந்து இந்த இனிஷியேட்டிவ் அபிஷியலா லான்ச் பண்ணி நம்பர் கொடுத்து ஸ்டார்ட் பண்றோம். அடுத்த ஒரு 30 to 45 நாட்களில் ரேஸ்கோஸ் ஒசூர் ரோட்ல இருக்கக்கூடிய அடிசியாவோட அலுவலகத்துல செப்பரேட் கவுண்டர் ஃபார் அலர்ட் கோவை போட்டாச்சு. அடுத்த 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு இதை லான்ச் பண்றோம். நீலாம்பூர் இந்த அலர்ட் கோவையோட அட்ரஸ் லான்ச் பண்ணுவோம். இந்த 2 இடத்துலயும் ஃப்ரீ சென்டர்ஸ் ஃபார் மக்கள். இனி மேலும் நிறைய சென்டர்ஸ் போடணும்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 வச்சு மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கேட்கறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இது அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானா கொண்டு போறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது அலர்ட் கோவையான இனிஷியேட்டிவ். சோ இந்த அலர்ட் கோவை இஸ் கோயிங் டு பி a பிக் சப்போர்ட் ஃபார் த கோயம்புத்தூர் பீப்புள். இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொடங்கணும்னு ஆசையா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரொமோட்டர்ஸ், ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆண்டர்பிரினர்ஸ், அந்த ப்ரொமோட்டருக்குமே நாங்க வந்து அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு எப்படி அப்ரூவல் வாங்கணும், எப்படி பிசினஸ் பிரச்சனைகள் இருக்கு, அந்த அப்ரூவல் ஒரு ப்ராஜெக்ட மக்களுக்கு ஸ்டாச்சுட்டரி நார்ம்ஸ் பிரகாரம் ரேரா DTCP அப்ரூவல் பிரகாரம் எப்படி போய் சேர்த்தணுமோ அது பிரகாரம் சேர்த்தறதுக்கும் அலர்ட் கோவை மூலியமா ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ்க்கான டவுட் கிளாரிஃபை பண்ணுவோம். அடிசியா அப்படிங்கிறது எந்த ப்ரொமோட்டரையும் காம்படிட்டரா நினைக்கிறது இல்ல. நாங்க ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை நல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்,
ஒரு குவாலிட்டியான ரியல் எஸ்டேட்டை ஹெல்த்தியான காம்படிஷனோட தமிழ்நாடு முழுக்க செய்யணும்னு தான் என்னோட நோக்கம். அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இந்த மாதிரி ஒரு வெற்றி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா ப்ரமோட்டரும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கிடாய் வந்து பெரிய சப்போர்ட் பண்றாங்க மக்களுக்கு வந்து இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு போய் சேர்த்திருக்கு. எங்களுக்கு பல ப்ரோக்ராம்ஸ் வச்சு கைட் பண்றாங்க எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அதுக்காக கிடாய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் இந்த இடத்துல. இந்த கிடாய் மெம்பர்ஸ் மற்றும் வெவ்வேறு அசோசியேஷன்ஸ் இருக்காங்க ரியல் எஸ்டேட்ல. இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒன்றிணைச்சுதான் நாங்க எல்லாம் வெற்றிகரமா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ வந்து காம்படிஷன் ஒண்ணு வந்து கிடையாது. சோ ஒருத்தர் அழிச்சிட்டு ஒருத்தர் வளரணும்னு நினைச்சா வளர முடியாது. சோ நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ரியல் எஸ்டேட் வளர்த்துவாங்க அடிசியோட கோல். சோ சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணியோ ஒரு சீப்பான ஒரு அஜெண்டாவோடயோ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தோம்னா வளர முடியாது. நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து இந்த ரியல் எஸ்டேட்டை கொண்டாடுவோம். இப்ப கோயம்புத்தூர் விழா வேற நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர் விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். அதோட கோயம்புத்தூர் விழாவோட இனிஷியேட்டிவா லான்ச் பண்ணது கோயம்புத்தூர் விழாவில இந்த அலர்ட் கோவை பண்ணோம். வாங்க கொண்டாடலாம் வெற்றியுடன் ரியல் எஸ்டேட்ங்கிறத அடிசியா சொல்லியிருக்கோம். சோ வெற்றி பாதையை நோக்கி போவோம். ஒவ்வொருத்தரோட தோளோட தோல் நிற்போம். இன்னைக்கு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்டா வெறும் நெஞ்சார்ந்த எங்க போர்ட் ரெசல்யூஷன் போட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கோம். பிரஸ் பீப்புளுக்கு 5% டிஸ்கவுண்ட் ஃபார் எனி பர்ச்சேஸ் லைக் பிளாட், அபார்ட்மெண்ட், வில்லாஸ் எது பண்ணாலும் பண்றதுக்கு வந்து பிரஸ் பீப்புளுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா போன ஆர்மி கொடுத்தோம். பிரஸ் பீப்புள் இல்லாமல் இன்னைக்கு நாடே இல்லாதான் நம்ம வந்து இந்தியாவோட பில்லர்னு சொல்றோம். இது வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு இந்தியாவோட ஒரு பில்லர் தான் பிரஸ். பிரஸ் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது. சோ அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு பிரஸ் கொடுக்கணும், ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லணும். ஏன்னா பிரஸ் இல்லாம இந்த ஒரு வருஷத்துல நாங்க நினைச்சதை போய் ரீச் பண்ணிருக்க முடியாது. சோ பிரஸ்ஸுக்கு மனமார்ந்த நன்றிகள்.